சோ திருமாவளவனுடைய நிலைமை வந்துட்டு குழப்படியோ கொள்கை முரணோ கிடையாது. ஒரு இரட்டை நிலை எடுக்கிறாரு. ரெண்டும் வந்துட்டு ஒண்ணு உண்மை, இன்னொன்னு காலச்சூழல். அது என்ன உண்மை, ஒண்ணு காலச்சூழல்? உண்மைன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சக்தி தான் விஜய் அப்படின்றதுதான். அது வந்துட்டு ஒரு உண்மை. எப்படி அப்படின்னா, இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஆமா, இது யார் பண்ணுவா? இவரு பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. பிஜேபியை இவர் எதுவும் எதிர்க்கல. அதே நேரத்தில் ஒரு விசாரணைகள்லாம் போயிட்டு வந்தாரு. கடைசி விசாரணையில வந்து கையை டாட்டா கட்டிட்டு வெளில வர்றாரு. அப்போ அவங்களும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. இவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கிறாரு. அப்படின்னம்னா அது என்னது? அது ரெண்டாவது, இந்த தேர்தல் முடிவுகளே வந்துட்டு எனக்கு சந்தேகத்திற்குரிய தேர்தல். என்னையா சொல்றீங்க? இவிஎம் ஃப்ராடுங்கிறீங்களா? இவிஎம் ஃப்ராடு தான் அது முழுக்க. அதை வந்துட்டு நீங்க அதில் ஒரு ஆயிருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஐயா, வடநாட்டுல நடக்கலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆதாரப்பூர்வமா புத்தகமே எழுதியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல எப்படி அது சாத்தியம்? இல்ல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பாஜக அவனுடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பாஜக கவனம் விட மேற்கு வங்கத்தை தான் அதிகம் கவனம் செலுத்துறாங்க. அமித்ஷா பெருசா தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அவங்க போக்கஸ் முழுக்க வெஸ்ட் பெங்கால தான் இருந்துச்சு. தமிழ்நாடு அவங்க ரேடார்லயே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அங்கதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைவர்ட் ஆயிடுறோம். நாங்கெல்லாம் கணக்கு போட்டது என்னன்னா, விஜய்க்கு விடக்கூடிய ஓட்டு இருக்குது இல்லையா, ஒரு 10-15-20% ஓட்டு. அதை பாதி எடுத்து அதிமுக பாஜக கூட்டணி பலப்படுத்திக்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சோம். சரி. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா என்னன்னா, அதிமுக இவங்க இழுப்புக்கெல்லாம் வரல, வெறும் 27 இடம் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட இன்னொரு நோக்கம் என்னது? திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா 29 அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுக்கு பெரும் தடையாயிடும் திமுக இருந்துச்சு அப்படின்னோம்னா. அது அனுமதிக்காது. ஸோ திமுக ஒழிக்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அப்போ திமுகவை தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நீங்க நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போறேன். 2-3 உதாரணம் சொல்லலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கொளத்தூர் தொகுதியில் வந்துட்டு ஸ்டாலின் போன முறை 1,05,000 ஓட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த முதல்வராக இருந்த இந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு செஞ்சிருக்காரு நலத்திட்டங்கள். ஒரு மாவட்ட தலைநகர்ல என்ன இருக்குமோ அதை வந்து கொளத்தூருக்கு பண்ணியிருக்காரு. பாத்தீங்க அப்படின்னம்னா அவருடைய ஓட்டு வந்துட்டு இன்னொரு 20,000 கூடணுமே ஒழிய குறைஞ்சிருக்க கூடாது. ஆமா 35,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. 74,000 ஓட்டு தான் வாங்குறாரு. ஸோ 26+5 31,000 ஓட்டு அவருக்கு குறையுது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் அதிமுக ஓட்டு இன்னும் டிராஸ்டிக் அடிப்படுது. அது வந்துட்டு பாதிக்கும் மேல அடிப்படுது. 18,000 ஓட்டு 16,000 ஓட்டை தான் வந்துட்டு வாங்குறாரு. ஸோ ஆக நீங்க பாத்தீங்கன்னா இது கிளியர் ஸ்கீம்னா ஏதோ திட்டமிட்டு செயல்படுறது. இது எப்படியா பண்ணிருக்க முடியும்? இதெல்லாம் வந்துட்டு என்ன ஸ்வாப்பிங் அப்படின்வாங்க.